நமக்கு ஒரு ஹோப் இருக்கு, பிளஸட் ஹோப் இருக்கு. என்ன ஹோப் இருக்குன்னா, இந்த அழிவுக்கு ஏதுவானது அழியாமை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவானது சாவாமை தரித்துக் கொள்ளும். சரீரம் ஒரு டெஸ்டினேஷன் அடைய விரும்புது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த தவித்துங்கிற வார்த்தை ஆங்கில குரோனிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இங்கேயும் குரோனிங்கிற வார்த்தை இருக்கிறது. நாமும் சரீர மீட்பு உண்டாக முடியாத நமக்கு ஒரு குரோனிங் இருக்கு. அப்புறம் ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவரும் குரோனிங் பண்றாருன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆங்கிலத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா மூணுமே குரோனிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. கிரேக்கிலையும் அதான் யூஸ் பண்றாங்க. இந்த பூமி ஏகமாய் தவித்து வேதனைப்படுது. மனிதன் பாவம் செய்யும் பொழுது மனிதன் ஆதாம் ஏமால் மட்டும் விழுந்து போல இந்த உலகமே விழுந்து போச்சு, இந்த பூமியே விழுந்து போச்சு. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில இல்லை. இந்த பூமியும் ப்ரீ டெஸ்டினேஷனை விரும்புது. அது எப்படி உருவாக்கப்பட்ட வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று அது ஏகமா தவிக்குது. இன்னைக்கு உலகத்தில் பூகம்பம் இருக்கு, கொள்ளை நோய்கள் இருக்கு, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது. இதெல்லாம் ஏன்னா அது வேதனைப்படுது. நான் இப்படி இருக்க முடியாது, உருவாக்கப்படல, நான் உருவாக்கப்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று அது தன்னுடைய டெஸ்டினேஷனை அடைய விரும்புது. சாபத்திலிருந்து குறைவிலிருந்து நான் வெளியே வரணும் என்று அதுக்கு ஒரு தவிப்பு இருக்குது. அதுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு தவிப்பு இருக்கு. அதில் அதை சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனம். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நாம் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பூமியும் தவிக்குது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கிறது. நமக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளோட ஆவி பெர்ஃபெக்டா மீட்கப்பட்டுருச்சு. மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனோடு கனெக்ட் ஆகி நம்முடைய ஆவியில தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆவி மட்டும்தான் முற்றிலுமாக மீட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனது ரெனியூ ஆகிட்டே இருக்கிறது. தேவனுடைய சாயலுக்கொப்பா மாறிட்டே இருக்கிறது. எண்ணங்கள் சிந்தைகள் மாறிட்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் சபைக்கு வருகிறோமோ, சத்தியத்தை கேட்கிறோமோ, சத்தியத்தோடு தொடர்ந்து டிராவல் பண்றோமோ, மனது மறுரூமாயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் வசனம் கேட்கல, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணல அப்படின்னா அது நல்ல மனதை நல்ல விதத்தில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மனதை கெட்டு போக பண்றதுக்கு சீக்கிரம் வந்துடும். ஒரு வழுக்கு மரத்தில் ஏறுறது ரொம்ப கஷ்டம், இறங்குறது அப்படி அடுத்த செகண்ட். மனசு அப்படித்தான். மனதை நல்வழிப்படுத்துவதற்கு ரொம்ப ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா விழுந்து போன நிலையிலிருந்து தூக்குறோம், அதே நிலையில கூட்டு போனீங்கன்னா மனது சிறப்படையும். ஆனால் சரீரம் மீட்படையவில்லை. இயேசு கிறிஸ்து வருவதற்காக சரீரம் ஏகமா ஏங்கி தவிக்குது. இயேசு எப்ப வருவார்? நம்முடைய சரீரம் மீட்பாகிய அந்த புத்திர சுவிகாரத்தை அடைவோம் என்று இந்த சரீரமும் ஏகமாய் ஏங்கி தவிக்கிறது இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு சில ஆட்கள் சரீர மீட்பு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்திலையும் மீட்கப்பட்டோம். நீங்க மீட்கப்பட்டுட்டீங்களா? நீங்க முற்றிலுமாக மீட்கப்பட்டீங்க, நீ சாக மாட்டேங்கிறாங்க. இந்த சாகாமைன்னு பேசுறாங்க தெரியுமா? சாவு கிடையாது. நம்ம சாவெல்லாம் மேற்கொண்டாச்சு, சாகாமைக்குள்ள போயாச்சு, ஏன்னா மீட்கப்பட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர காத்திருந்துனாவே என்ன அர்த்தம்? என்ன வரலன்னு அர்த்தம். வந்துருச்சுன்னா காத்திருக்கணும் அவசியம் கிடையாது, நம்பிக்கை வர வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு ஹோப் இருக்கு, பிளஸட் ஹோப் இருக்கு. என்ன ஹோப் இருக்குன்னா, இந்த அழிவுக்கு ஏதுவானது அழியாமை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவானது சாவாமை தரித்துக் கொள்ளும். சரீரம் ஒரு டெஸ்டினேஷன் அடைய விரும்புது. அழிவுள்ள சரீரம் அழியாமையாக, வியாதி இல்லாத ஒரு நிறைவான சரீரமாக மாற வேண்டும் என்று சரீரம் வாஞ்சித்து தவிக்குது. டோட்டல் மீட்பு வருவதற்கு ஆவி சரீரம் எல்லாமே இயங்குது. அதுவரை நமக்கு என்ன இருக்கிறது என்றால் சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, தீர்க்காயுசு அருளப்பட்டிருக்கிறது. சுகம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால வியாதியே வராதுன்னு சொல்ல முடியாது. சுகம் இருக்கிறதுனால வியாதி வந்தா
இதே பாவம் மட்டும் கிடையாது. நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா, தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்டாண்டிங் இருக்கா? பாவம் செஞ்சிருக்கீங்களா? பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு நீங்கள் உடனே நான் கொள்ளையடிக்கலையே அப்படின்னா கூட போய் சொல்ல. பாவம்னா என்ன? விசுவாசம் இல்லாத அத்தனையும் பாவம் தான். அதனால கர்த்தர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து நம்ம வெளியே அனுப்பிட்டாரா? நீதிமான் இல்லைன்னு சொல்லிட்டாரா? நீதிமான் தானே. அதே போல வியாதி வந்தால் கூட என் சுகத்தை நான் கிளைம் பண்ணலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா இயேசு திரும்பி வரும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஒரு ஹோப் இருக்கு. இந்த சரீரம் ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படும். சாவுக்கு ஏதுவானது சாகாம இல்லாத சரீரமாக, நிறைவான சரீரமாக, ஆரோக்கியமான சரீரமாக மாறும். அப்புறம் சொல்றாரு, அந்தபடி ஆவியானவர் பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரும் வேண்டுதல் செய்கிறார். அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கில பைபிளில் குரோனிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அவருக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு. என்ன தவிக்கிறார்? சில நேரத்தில் நம்ம சில பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, உணர்ச்சிகள் டாமினேட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலன்னா யார் உதவி செய்கிறா? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? எதை கொண்டு அவர் ஜெபிக்கிறார் என்றால், நாம் சென்றடைய வேண்டிய இலக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெஸ்டினேஷனை மனதில் வச்சு அவர் ஜெபிக்கிறார். கவனிக்கிறீங்களா? நாம் முன்குறிக்கப்பட்டோம்ல, ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டோம் இல்லையா? அந்த முன்குறிக்கப்பட்ட நிலையை நாம் அடைவதற்கு ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். இவ்வளவு காரியம் நடக்குது. அப்படி சொல்லிட்டு தான் 28 சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் பெரும்பாலும் மக்கள் அறிந்திருக்கல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை அன்பு செலுத்துகிறாரு. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு எண்ணம் கூட தீமையான எண்ணம் கிடையாது. அத்தனை எண்ணங்களும் நன்மைக்குதுவான எண்ணங்கள். எண்ணத்தில் சிந்தைகளோட தீமை செய்ய மாட்டார். ஒருவேளை தீமையான காரியங்கள் வந்தால் கூட கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார்னு மக்கள் அறிந்து வைத்திருக்கலாம்னு கேட்டால் கிடையாது. அவர் சொல்ல நான் அறிந்திருக்கிறோங்கிறாரு. ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால தானாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறாதுங்க. ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால வாக்குத்தத்தத்தோட நான் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும். தேவனுடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தீமையான காரியங்கள் நடந்தாலும் நான் சரியான விதத்தில் உணராவிட்டால் கூட, எனக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் மனதில் இருந்தால் கூட, நான் தேவனை நேசிக்கிறேன், அவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் நடக்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் எனக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார்னு விசுவாசிக்கணும்.